கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் இறை செய்திக்காக நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்கிற இறைவசனத்தை மையமாக வைத்து இன்றைய இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் இறை செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்கிற இந்த இறைவசனத்தை நான் உங்களோடு இன்றைய தினத்தில் இன்றைய இறைவசன தியான செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த இறைவசன தியான செய்தியோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருக்கட்டும். ஆமென். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. சாலமோன் அரசன் அருளிய அல்லது சாலமோன் ஞானி எழுதிய அந்த நீதிமொழிகள், அதாவது நாம் பழமொழிகள் என்று நம்முடைய கொலோக்கியல் லாங்குவேஜ், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மானிட வாழ்வியல் சூழ்நிலைகளிலே பழமொழிகள் என்று சொல்வதுதான் முன்னோர் ஞானிகள் கூற்றாக வழங்கப்படுவது. அதைத்தான் வேதாகமத்திலே ஞானிகளின் தாற்றுக்கோள்கள் என்கிற பொருளிலே சாலமோன் அரசன் கூறிய பழமொழிகள், அதாவது அனுபவ ரீதியாக ஒருவருடைய வாழ்வியல் அனுபவங்களின் மூலமாக, ஒருவருடைய இறை அனுபவங்களின் மூலமாக, ஒருவருடைய சாதாரண பழகுமுறை வாழ்வியல் நிலைப்பாடுகளிலே சக மனிதர்களோடு, உயர்ந்தவர்களோடு, தாழ்ந்தவர்களோடு, எளியவர்களோடு, அடிமைகளோடு பழகி வருகிற அந்த அனுபவ வாழ்வியல் நிலைப்பாடுகளிலே ஒருவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கையை அவர் அனுபவிக்கிற அந்த அனுபவங்களின் வாயிலாக அவர்கள் கூறுகிற அந்த ஞான மொழிகள் தாற்றுக்கோள்கள் எனவும், ஞானிகளால் அறையப்பட்ட ஆணிகள் எனவும், நீதிமொழிகள் எனவும் வேதாகமம் கூறுகிறது. நம்முடைய பழமையான பழைய மனிதர்கள், நம்முடைய பல தலைமுறைகளுக்கு முந்தைய மூதாதையர்கள் கூறி சென்ற வார்த்தைகள் இன்று பழமொழிகளாக பயன்படுத்தப்படுவது போல அநேகர் இன்றைய எழுத்தாளர்கள் அல்லது வரலாற்றாசிரியர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பழமொழிகளை மூதாதையர்கள் கூறி சென்ற வழக்கு நடையில, பேச்சு நடை மொழியில கூறி சென்ற அந்த பழமொழிகளை, அனுபவ மொழிகளை பிற்கால வரலாற்றாசிரியர்கள், பிற்கால எழுத்தாசிரியர்கள், உரைநடை ஆசிரியர்கள், கவிதை ஆசிரியர்கள், புலவர்கள், பாரதியார் போன்றவர்கள் அதை எழுதி சென்றார்கள். அது அவர்களுடைய பெயர்களிலே வழங்கி வருகிறது. உதாரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 அல்ல, சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்காசியாவிலே 18 மொழி, ஒரே மொழி பேசி வந்த ஜனக்கூட்டம் 18 மொழிகள் பேசி 18
ஜாதிகளாக அந்த இனம், அந்த ஒரே மக்கள் இனம் 18 மொழி பேசுகின்ற அந்த மொழியின் மூலமாக 18 மக்கள் இனங்களாக பிரிவடைந்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு சுமார் 4500 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த மக்கள் கூட்டம், இந்த மொழி பிரிந்தது, இனம் பிரிந்தது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த தொன்று தொட்டே 5000 அல்லது 4000 ஆண்டுகளாக பேசி வந்த மக்கள் மொழி நடையிலே பேசப்பட்டு வந்த அந்த சொல் வழக்கு பாரதியாரின் காலத்திலே தொகுத்தெழுதப்பட்டிருக்கிறது. சுமார் ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைத்துக் கொள்வோமே. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் என்ன, செப்புமொழி 18 உடையாள் சிந்தனை ஒன்றுடையாள் என்கிற ஒரு தமிழ் செப்புமொழி, பழமொழி. அதை பாரதியார் தொகுத்திருக்கிறார். பாரதியார் உருவாக்கியதல்ல அந்த வார்த்தைகள். பல நூற்றாண்டுகளுக்கு, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் மொழி வழக்கிலே பேசப்பட்டு வந்த ஒரு சொற்றொடர். செப்புமொழி 18 உடையாள் சிந்தனை ஒன்றுடையாள். அதாவது பேசும் மொழி 18 உடையவர்கள். அதாவது இந்த பூமியின் மக்கள் குலம், மக்கள் இனங்கள் ஒரே மொழி, ஒரே பாசையை பேசி வந்திருக்கிறார்கள், தமிழ் என்ற மொழியை. அது மத்திய கிழக்காசியாவிலே, மெசபடோமியாவிலே தோராயமாக 4500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அசூர் என்பவனும் நிம்ரோத் என்பவனும் சேர்ந்து இன்றைய பாபிலோன் பட்டணத்திலே அந்த நாட்களிலே ஒரு கோபுரத்தை கட்டினார்களாம். வானத்தை எட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்களாம். தேவனாகிய கர்த்தர், தேவனும் கர்த்தரும் பரிசுத்தாவியானவரும் மனிதர் கட்டுகிற அந்த கோபுரத்தை பார்க்கும்படி இறங்கி வந்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வானளாவ, வானுயர, வானெட்டும் அளவுக்கு கோபுரத்தை கட்டுகிற கோபுரத்தை பார்க்க தேவனும் பிதாவாகிய தேவனும் தேவனாகிய கர்த்தரும் பரிசுத்தாவியானவராகிய கர்த்தரும் இறங்கி வந்தார்களாம். அப்பொழுது மனிதர் தாங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறபடியினால், அது மட்டுமல்ல, ஒரே மொழியை பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் ஒரு கூட்டமாயிருக்கிறார்கள். ஒரே இடத்திலே தங்கியிருக்க, கூடியிருக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய பாசையை, பேச்சு மொழியை தாறுமாறாக்கினாராம். இது நீங்கள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே படித்துக் கொள்ளலாம். அந்த ஒரு கூட்டம் மக்கள் கூட்டமாயிருந்தபடியினால், அவர் பெருங்கூட்டமாயிருந்தபடியினால் ஆர்ப்பரிப்போடு வானத்தை எட்டுகிற அளவிற்கு ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். ஏன்? அவர்களிடத்தில் மிகுந்த பலன் இருந்தது, மிகுந்த ஆரோக்கியம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனோபலம், உடல் பலம், ஒற்றுமை. அந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். கூட்டம் கூடி தங்கள் பெயர் விளங்கும்படியாக. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனை மறந்து தேவனுக்கு மேலாக தன்னுடைய பெயரை வானளாவ உயர்த்த விரும்புகிறானோ, அப்பொழுது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் அங்கே கடந்து வருகிறார். நீ தேவனை உடனடியாக அவன் பக்கத்தில் வரவழைக்கணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? தேவனுக்கு மேலாக உன்னை உயர்த்த வேண்டும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு, தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிற எந்த மனிதனுக்கு எதிராகவும் அவர் உடனடியாக கடந்து வருவார். அங்கே அதான் மனிதர் தங்களுக்கு பேருண்டாகும்படியாக பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். யாருடைய காலத்தில்? அசூர் என்கிற அசீரியனுடைய காலத்திலும் நிம்ரோத் என்கிற பாபிலோனியனுடைய காலத்திலும். எல்லாம் ஒரே கூட்டமா தான் இருந்தாங்க. ஆனா அங்கே அந்த கோபுரத்தை பார்க்க வந்த மாத்திரத்திலே தேவன் அவர்களிடத்திலே தாறுமாறுகளின் ஆவியை அனுப்பினார். அந்த தாறுமாறுகளின் ஆவிகள் அங்கே வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரே பேச்சு மொழியாகிய தமிழை தாறுமாறாக சின்ன பின்னமாக சிதைத்து விட்டது. 18 மொழிகளாக பிரிந்திருக்கிறது. அதான் ஆதி மொழி தமிழ். தமிழிலிருந்து பிரிந்தவைகள் தான் 18 மொழிகள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு 3600க்கு அதிகமான மொழிகள் இருக்கிறது.
ஒன்று 18 பிரிந்து, 18 36 பிரிந்து, 36 72 பிரிந்து, 72 144 பிரிந்து, இன்றைக்கு 3600க்கு அதிகமான மொழிகள், பேச்சு மொழிகள் இந்த பூமியில் இருக்கிறது. எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ். தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த மொழி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை இன்றைய உலகம் சொல்லுகிறது நீச பாசை, தீட்டான பாசை, காட்டுமிராண்டி பாசை என்று. இல்லை, தேவன் கற்றுக் கொடுத்த தேவ பாசைதான். தேவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து மனிதனும் தேவனும் பேசி மகிழ்ந்திருந்த பாசைதான் எந்த மொழி? தமிழ் மொழி. காட்டுமிராண்டிகளின் மொழி அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இதை 10, 20, 22 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகத்திலே எழுதி பதிவு செய்திருக்கிறேன். வேறு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அந்த 18 மொழிகளாக பிரிந்த மொழிகளை பேசின மக்கள் இனங்கள் 18 இனங்களாக பிரிந்தார்கள். இந்த 18 இனங்களையும் எந்த தேவ ஆவியானவர் இறங்கி வந்து தாறுமாறுகளின் ஆவியை அவர்களிடத்தில் அனுப்பினாரோ, ஒரே மொழி 18 மொழியாக பாசைகளாக பிரிந்ததோ, அந்த பாசைகளின் அவரவர் பேசின மொழிகள் அவரவருக்கு புரிந்த மொழிகளில் பேசினவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அந்த இனங்கள் 18 மொழிகளாக பிரிந்தது. இப்படித்தான் மக்கள் இனங்கள் பிரிந்தது, அதாவது ஜாதிகள் பிரிந்தது. அந்த மொழிகளை பேசின 18 மொழிகளை பேசின ஜனங்கள் எந்த பூமியின் எந்தெந்த பகுதிகளிலே வாசம் பண்ணினார்களோ அந்த பகுதிகள் அவரவர் மொழி பேசின ஜனங்களுடைய தேசங்களாக, நாடுகளாக மாறின. 2000 ஆண்டிலே, 2000ற்கு பிற்பாடு, அதாவது 2000 சற்றேறக்குறைய முன்பின் அந்த ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வரமேறி சென்று 10வது நாளிலே, அதாவது 50வது நாளிலே, 50ஆம் நாள் பண்டிகை எனப்பட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே சபை அல்ல, பெந்தேகோஸ்தே சபை அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது 50ஆம் நாள் பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்கிற நாள் பஸ்கா பண்டிகை ஆசரித்ததற்கு அடுத்து வருகிற 50ஆம் நாள் பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்பது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே என்றால் சபை என்று இல்லை, ஒரு காலம் இல்லை, ஒரு நாளும் இல்லை, வேதாகமத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. பெந்தேகோஸ்தே என்பது பண்டிகை நாள், 50ஆம் நாள் பண்டிகை. அந்த 50ஆம் நாள் பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாளிலே மேல் வீட்டறையிலே 12 யூதாஸ்காரியோத் தவிர ஏனைய 11 அப்போஸ்தலர்களும் சீடர்களும் இயேசுவின் தாய் மரியாளும் 120 விசுவாசிகளும் அங்கே மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது எதற்காக கூடியிருந்தார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக 50ஆம் நாள் பண்டிகை அன்று கூடியிருந்தார்கள். பரிசுத்த பெந்தேகோஸ்தே சபையை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போகும்போது சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே தரித்திருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்து அவர்களை அதை பெற்றுக்கொள்ளும் நாள் வரை, அதாவது 50ஆம் நாள் பண்டிகை என்கிற பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் வரை மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். ஒருபுறம் பயம், ரோம போர்ச்சேவர்கள், யூதர்கள், யூத பிரதான ஆசாரியர்கள், யூதர்களுடைய படைகள், இவைகளை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டு மேல் வீட்டறையிலே மறைந்திருந்தார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று பலத்த இடிமுழக்கம் போன்ற பெரும் சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து உண்டாகி, இப்ப பரிசுத்த ஆவி இறங்கிய இடத்துல ஒரு இடத்திலேயும் வானத்திலிருந்து பலத்த இடிமுழக்கம் போன்ற சத்தம் உண்டாகி அந்த இடம், அவர்கள் அமர்ந்திருந்த அந்த பகுதி முழுவதையும், பிராந்தியம் முழுவதையும் குலுக்கி நடுங்கி அசைய செய்யவில்லை. இப்ப வர்றதெல்லாம் கல்லாவி, அசுத்தாவி, பேசுற பாச அந்நியனுக்கு அடுத்தவனுக்கு புரியாத பாச, அதான் பரவச பேச்சு. இதெல்லாம் பரவச அனுபவங்கள். ஒருவன் பேசுறது மற்றவனுக்கு புரியல. ஆனா அங்க பெந்தேகோஸ்தே நாளில் பலத்த இடிமுழக்கம் போன்ற பெரும் சத்தம் ஒன்று வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த மேல் வீட்டறையையும் அந்த பிராந்தியம் முழுவதையும் அசைத்தது.
அந்த பெரும் சத்தம் அசைவு உண்டான போது பண்டிகை கொண்டாடும்படி எருசலேமுக்கு கூட வந்திருந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி எருசலேம் பட்டணத்திற்கு கூடி வந்திருந்த ஏனைய 18 மொழி பேசுகின்ற 18 நாடுகளில் இருந்து இந்தியா உட்பட 18 நாடுகள், உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் இருந்து பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு சென்றிருந்த யூதர்கள் அங்கே கூடி வந்தார்கள். என்ன பலத்த இடிமுழக்கம் என்ற சத்தம் உண்டாயிற்று, பெரும் அசைவு உண்டாயிற்று, நிலநடுக்கம் போல் கூடி வந்தார்கள். அங்கே கூடி வந்திருந்தவர்களின் மத்தியிலே அவர்கள் கண்ட காட்சி பிரிந்திருக்கிற அக்னி நாவுகள், அக்னி ஜுவாலைகள் 120 விசுவாசிகளின் மேலும் தலைகளின் மேல் சிரசின் மேல் வந்து அமர்ந்தது. அப்பொழுது அந்த பரிசுத்த அக்னி அவர்களின் உச்சந்தலைகளில் அவர்கள் சிரசின் மேல் இறங்கின போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்களின் மேலும் 120 விசுவாசிகளின் மேலும் இறங்கினார். நம்ம ஆசாமிக அக்னி அபிஷேகம். என்ன அக்னி அபிஷேகம் தெரியல. கூடி வந்திருக்கிற கூட்டத்தார் அனைவரும் கூடியிருக்கிற அந்த கிரவுண்ட்ல 4 பக்கமும் கால்வாய் வெட்டி, சுற்றிலும் ஒரு கால்வாயை வெட்டி இடுப்பளவாளத்துல அதுல விறகுகளை, காய்ந்த மட்டைகளை போட்டு சூடத்தை அல்லது பெட்ரோலை ஊற்றி தீய கொளுத்தி, பரிசுத்த அக்னி இறங்கி இருக்கிறது, எல்லோரும் பெற்றுக் கொள்ளுங்கள் இன்னும் முழங்குறாங்க. முட்டாள் மந்திரவாதிகள், அக்கினி பொறிகளை கொளுத்தி முணுமுணன்று ஓதுகிற குறிகாரர்களின் கூட்டம், இன்றைய கள்ள கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே கூட்டம். இவர்களிடத்தில் பரிசுத்தாவி இல்லை, இவரிடத்தில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வரவில்லை, பரிசுத்த அக்கினி வானத்திலும் இறங்கவில்லை. இவர்கள் விளக்கை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழ்ந்திருக்கிற முணுமுணன்று கூறுகிற ஓதுகிற குறிகார நாய்களின் கூட்டம் இன்றைய கள்ள கிறிஸ்தவ கூட்டமாய் கிறிஸ்தவ உலகம் முழுவதையும் மூடி கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசுகிற பாசை அந்நிய பாசை அல்ல, இவர்கள் பேசுகிற பாசை வெவ்வேறு பாசைகள் அல்ல, இவர்கள் பேசுகிற பாசை பற்பல பாசைகள் அல்ல. ஆனால் அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே பற்பல பாசைகளை, வெவ்வேறு பாசைகளை பூமியிலிருந்து அங்கே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காரணம், நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிங்க. நான் சொல்றது போயின்னா அங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் படிங்க. பூமியின் சகல தேசங்களிலும் இருந்து சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பண்டிகை கொண்டாட வந்திருந்தார்கள். பார்த்தரும் ஏலாமித்தரும் அப்படின்னு 18 எண்ணுங்க. எத்தனை மொழி பேசின நாடுகளில் இருந்து யூதர்கள் பண்டிகை கொண்டாட வந்திருந்தார்கள் என்று. அதுல 18 இஸ்ரவேலில் இருந்த யூதர்களை உட்பட மேனைய 17 தேசங்களில் இருந்து பண்டிகை கொண்டாட யூதர்கள், இந்தியா உட்பட 17 தேசங்கள். இந்தியாவிலே பூனா, மலபார், கேரளாவில் எர்ணாகுளம் ஐலாண்ட், கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு, இப்படிப்பட்ட அநேக பகுதிகளிலே, கல்கட்டா முதலான இடங்களிலே, இந்தியாவிலே சுமார் 4 அல்லது 5 இடங்களிலே யூதர்களுடைய சினகாக இருக்கிறது. இங்கெல்லாம் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் தங்கியிருந்தார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆர்மீனியா ஸ்ட்ரீட், சென்னை பாரிஸ் ஆர்மீனியா தெருவிலும் சின்னமலை, அதாவது நம்முடைய தோமையார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சென்ட் தாமஸ் மலையிலும் சினகாக இருந்திருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்கள். இங்கிருந்து பண்டிகை கொண்டாட அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே செல்கின்ற 18 மொழி பேசுகின்ற, பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாளிலே ஒரே மொழி, தமிழ் மொழி எத்தனை மொழிகளாக பிரிந்ததோ, சிதறிப்போனதோ, அந்த சிதறிப்போன 18 பாஷை பேசின ஜனங்களும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் 50ஆம் நாளிலே, பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே அந்த 18 மொழி பேசின ஜனங்களும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பேசின பாஷை அந்த 18 மொழி பேசின ஜனங்களுக்கும் புரிந்திருக்கிறது. பேசினவர்கள் கல்வி ஞானம் பெற்றவர்கள் அல்ல, பேசினவர்கள் எல்லாரும் கலிலேய செம்படவர்கள், மீனவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள்.
அன்று கலிலேய மீன் பிடிக்கிறவர்களான அப்போஸ்தலர்கள், சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பேசின அன்றைய நாளிலே பவுலப்போஸ்தலன் கல்விஞானத்திலே பெருத்த தேர்ச்சி பெற்ற பவுலப்போஸ்தலன் அங்கு இல்லை. நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 11 அப்போஸ்தலர்கள், பேதுரு உட்பட 11 அப்போஸ்தலர்கள் பேசின பாசை அன்று கூடி வந்திருந்த சகல தேசங்களிலும் இருந்து கூடி வந்திருந்த ஜனங்களுக்கு புரிந்ததாம். ஆச்சரியமாக இல்லை? இதுதான் அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அற்புதம். இன்னைக்கும் பெந்தேகோஸ்தே உலகத்துல நிறைய அற்புதம், அடையாளம் எல்லாம் நடக்குது, அதிசயம் எல்லாம் கேவலம் பணம் சம்பாதிப்பதற்காக, ஆத்துமாக்களை வேட்டையாடுவதற்காக வேட்டை நாய்களாய் போன கொஞ்சம் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் லட்சக்கணக்கான நோநாய்கள் எழும்பி அற்புதம் அடையாளம் செய்கிறார்கள். ஒருவனும் ரட்சிக்கப்படவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவருக்கும் ஆறுதலும் தேர்தலும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் வரவில்லை. ஏன்? அற்புதம் நடத்துற ஊழியக்காரனுக்கே மனமகிழ்ச்சி இல்லை. ஏன்? பணம் இல்லை. எனக்கு இன்னும் தான் எங்க பேங்க் அக்கவுண்ட் உலகம் பூரா எல்லா தேசத்திலையும் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. ஆனா ஒரு அக்கவுண்ட்லையும் பேலன்ஸ் இல்ல, ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கு. பிச்சைக்கார நாய்கள் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? மனமகிழ்ச்சி இருக்கிறதா? போதும் என்கிற மனமோ மன திருப்தியோ இவர்களுக்கு இல்லை. இன்னும் வேண்டும், பாதாளம் பாதாளம் இன்னும் வேண்டும். எவ்வளவு போட்டாலும் தாங்கல. ஏன் ஒருவேளை பரலோக அக்னி இறங்கி வாழ்க்கை இருக்கிறது எல்லாம் எரிச்சுக்கிட்டு போகுதோன்னு தெரியல. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இவரிடத்தில் பரிசுத்த ஆவியும் இல்லை, பரலோக அக்னியும் இல்லை, அற்புதங்களும் இல்லை, அதிசயங்களும் இல்லை, அபிஷேகங்களும் இல்லை. மனமகிழ்ச்சி காரணம் இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு வாங்கினாலும் போதவில்லை, போதும் என்கிற மனம் வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புரிதற்காக, கேவலப்படுத்துவதற்காக சொல்லல, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் பேசின பாசை எல்லா கூடி வந்திருந்த சகல தேசத்து ஜனங்களுக்கும் புரிந்தது. தமிழ்நாட்டிலிருந்து போனவன் என்ன மொழி பேசியிருப்பான்? அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து பூனா, மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாட்டிலிருந்து போனவன் என்ன மொழி பேசியிருப்பான்? அன்று 2000 ஆண்டுகள், சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா முழுவதும் தமிழ் மொழிதான் பேசப்பட்டது. சமஸ்கிருதமும் பேசப்பட்டது, பாலி மொழியும் பேசப்பட்டது. சுமார் 6 மொழிகள் தான். கொங்கணி மொழியும் பேசப்பட்டது. அன்னைக்கு மலையாளம் இல்லை, அன்னைக்கு கன்னடம் இல்லை, அன்னைக்கு தெலுங்கு இல்லை, அன்னைக்கு மராத்தி இல்லை, அன்னைக்கு ஹிந்தி இல்லை. வெறும் 6 அல்லது 7 மொழிகள் தான் இந்திய தேசத்திலே பேசப்பட்டு வந்தது. அதில் ஒன்று தமிழ். கேரளாவில் கொச்சின் ஐலாண்ட்ல இருந்து போனவங்க, அதான் மட்டாஞ்சேரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அங்கிருந்து போனவங்க, ஆர்மீனியன் தெருவு, சென்னை ஆர்மீனியன் தெருவில் இருந்து போனவங்க, தமிழ்நாடு கன்னியாகுமரி திருவிதாங்கோட்டில் இருந்து போனவர்கள் என்ன மொழி பேசியிருப்பார்கள்? தமிழ் தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. பூனாவில் இருந்து போனவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க? யோசிங்க. தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் அப்போஸ்தலர்கள் பேசிய வெவ்வேறு பாஷை புரிந்திருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு வெவ்வேறு பாஷை பேசவில்லை. பேசுறவனுக்கும் புரியல, கேட்கிறவனுக்கும் புரியல, கத்துக் கொடுக்கிற கபவதிக்கும் புரியல. இவர்கள்ட்ட எல்லாம் என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள், நான் இனி செய்திக்குள்ள வர்றேன். என்னன்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக பரவச பேச்சுக்களை பேசி ஜனங்கள் மனம் நொந்து முறிந்து போய், வேதாகமத்தில் நீங்கள் தேடி பார்த்தா நிறைய இடத்துல இருக்கும். முறிந்த ஆவி, நொறுங்கின இருதயம், உடைந்து நொறுங்கி போன இருதயங்கள், நொறுங்கி போன ஆவிகள். நொறுங்கின ஆவின்னா என்னன்னு தெரியாது, அப்படித்தானே? நொறுங்கின இருதயம்னா ஐயோ எனக்கு இருதயம் நொறுங்குற மாதிரி இருக்குன்னு, அப்படித்தானே? அனுபவங்கள், சஞ்சலப்படுத்துகிற ஆவிகளும் சஞ்சலப்படுத்துகிற காட்டு மிருகங்களுக்கு ஒப்பான மனிதர்களும் உன்னை சூழ்ந்திருக்கிற போது, இந்த உங்களை மன சஞ்சலத்தை கொண்டு வருகிற ஆவிகள் யார்கிட்ட இருந்து வருது? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரர்கள். ஒருத்தன் வந்து உன் வீட்டில் ஜபிக்கிறான்னா
அவன் ஜெபிக்கும் போதே உனக்கு மனசஞ்சலத்தை பெருக்கி கூட்டி விட்டுறான். உனக்கு யாரோ வீட்டுக்குள்ளேயே உனக்கு யாரோ செய்வினை வைத்திருக்கிறார்கள், உனக்கு யாரோ பிசாசை ஏவி இருக்கிறார்கள், உன் அயல் வீட்டுக்காரர்கள் உனக்கு எதிராக பிசாசை தூண்டி வைத்திருக்கிறார்கள். மனசஞ்சலம் கூடுமா? வெப்ராளம் அதிகரிக்குமா? இல்லையா? ஆவலாதி. ஜெபிக்கிறவர்கள் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரவில்லை, உனக்கு கலக்கத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் சஞ்சலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு கொண்டு வருகிறார்கள். யார்? கர்த்தரின் பெயரால் ஜெபிக்க வருகிற ஓநாய்கள். இனம் கண்டு கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் சொல்றேன். உனக்கு அதுலயும் புரியலனா, இந்த ஓநாய்கள் சாகிற போது நீங்கள் பார்க்க வேண்டும், அலறி துடித்து ஒப்பாரி வைத்து சாகிறதை நீ பார்க்க வேண்டும். யாரெல்லாம்? பரிசுத்தவான்கள், பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றவர்கள். உங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இன்றைய கள்ள கிறிஸ்தவ கூட்டத்திற்கு கொடுக்கிறவர்கள், ஆவி அபிஷேகக்காரர்கள். அவர்களுடைய மரண வேளை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நீ அப்ப சஞ்சலப்பட தொடங்குவ. ஏன்னா அவன்கிட்ட பரிசுத்தாவி இல்லைங்கிறது அப்பதான் எனக்கு புரியும். அதுவரை புரியாது, எவ்வளவு பேர் பேசினாலும் புரியாது. அவன் போடுற இந்த பரவச கண்ணீர், ஒப்பாரி அழுது ஒப்பாரி வைத்து ஜபிப்பது போல் உங்களுக்காக பாசாங்கு காட்டுவார்கள். ஏன்னா அப்ப அது வரைக்கும் உனக்கு ஐயோ இந்த ஐயா எனக்காக ஐயோ மனங்கசம் தாழுறாரு, புடுங்குறாரு காணிக்கைக்காக, உன்னை ஏமாற்றுவதற்காக, உன் இருதயத்தை உன் ஆத்மாவை வேட்டையாடுவதற்காக, உன் உழைப்பின் பலனாகிய காணிக்கையை கொள்ளையடிப்பதற்காக அழுது நடிக்கிறார்கள், வாசாங்கு காட்டுகிறார்கள் ஒப்பாரி வச்சு. அவன் கண்ணெல்லாம் திறந்துதான் இருக்கும், எங்க அழகான பொண்ணு இருக்கான்னு. புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் உங்களை வழிநடத்துகிற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் ஜப வீரர்களும் நரிகளாயிருக்கிறார்கள், ஓநாய்களாயிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே. இங்கே வாழ்க்கை சஞ்சலங்களினாலே, வாழ்வியல் போராட்டங்களினாலே, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவன் கோடீஸ்வரனோ ஏழை பிச்சைக்காரனோ அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவரவருக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வியாதிகளும் துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கலக்கங்களும் பயங்களும் சஞ்சலங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப. அவன் கோடீஸ்வரனா இருந்தா அவனுக்கு கோடீஸ்வர வியாதி வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் லட்சாதிபதியா இருந்தா லட்சாதிபதி கேட்ட அவனுடைய வருவாயை விட கூடுதல் செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு அவன் சம்பாதிக்க முடியாது. செலவு பண்ற அளவுக்கு அவனுக்கு வியாதிகள் இருக்கும். வியாதிகளுக்கு நோய்க்கு மருந்து பார்த்தே மருத்துவமனையாக ஏறி இறங்கியே அவன் சஞ்சலப்பட்டு போவான், மனதாலே களைத்து போவான். மன சஞ்சலமும் மன களைப்பும் மனோபலம் குன்றி போகிற நிலைகளும் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. ஆனா சாத்தானுடைய சந்ததிகளுக்கு கொள்ளையடிச்சு பல ஆயிரம் கோடி சம்பாதித்து உலகத்தையே வளைத்து போட துடித்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு நோய்களோ சஞ்சலங்களோ, அவங்க உல்லாசமாய் இந்த உலகத்திலே உல்லாசமாய் வாழ்ந்து உல்லாசமாய் மரித்து அது திரும்ப அப்படியே போயிடுவாங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. நரகாக்கினிக்கு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. நீ தேவனுடைய பிள்ளை, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் உன் அக்கிரமங்களின் நிமித்தம், நீ வழி தவறி திரிகிறது நிமித்தம், உன் தப்பிதங்களின் நிமித்தம், உன் கீழ்ப்படியாமை நிமித்தம் நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ உன்னை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தரை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ நீ வழி தவறி நடப்பா என்றால், கர்த்தர் உன்னை வியாதிகளினால் கொள்ளை நோய்களினால், உன்னை எகிப்தியருக்கு வருவித்த கொள்ளைகளினால், 10 விதமான கொள்ளை நோய்களினால் உன்னை பாதிப்பார். அது உன்னை சீர்படுத்துவதற்காக, உன்னை தண்டித்து சீர்படுத்துவதற்காக உன்னை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். நீ அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளை. நீ அவருடைய பிள்ளையாகத்தான் மரிக்க வேண்டும். அலறி கொண்டு சாகக்கூடாது. இதோ தேவன் அருகே வாசல் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள் என்று நீ சாட்சி சொல்லிக் கொண்டு மரிக்க வேண்டும். அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டு மரிக்கக்கூடாது. அதை புரிந்து கொள். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், தேவன் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டிருந்தால்,
தேவனுடைய ஆவியால் நீ நடத்தப்பட்டு வருகிறாய் என்றால், நீ மரிக்கிற போது அலறி என்று ஏதோ கருத்த உருவங்கள் என்னை இழுத்து கொண்டு பாதாளத்திற்குள் செல்கிறது என்று சொல்லி ஒப்பாரி வைத்து மறிக்க கூடாது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒப்பாரி வைக்க கூடாது. நீ மரிக்கிற போது சொல்ல வேண்டும், சுற்றி இருந்து அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, அழாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நான் என் தேவனுடைய வீட்டிற்கு செல்கிறேன். அவருடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய தூதர்கள் என்னை தூக்கி கொண்டு போக அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன் வீட்டாரை சமாதானப்படுத்திக் கொண்டு சாக வேண்டும். எனக்கு எந்த ஊழியக்காரனாவது சமாதானமாக வீட்டாரை ஆசீர்வதித்து, அழாதிருங்கள், சந்தோஷமாய் களிகூர்ந்து கொண்டாடுங்கள், நான் பரலோகத்திற்கு தேவனிடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லி மரித்த ஒரு ஓநாயை காட்டுங்கள் பார்க்கலாம். ஊழியக்காரர்களே அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, நீதிமான்களாக வாழ்ந்து மரித்தவர்கள் குடும்பத்தாரை, மனைவியை, பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை அழைத்து வைத்து, அழ வேண்டாம், நான் என் தேவனுடைய நித்திய வீட்டிற்கு செல்கிறேன், அழாதிருங்கள் என்று சிரித்துக் கொண்டு சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனாவது உங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவி தர்றானே, அந்நிய பாஷை படிச்சு தர்றானே, இந்த ஓநாய் காணிக்கை பொறுக்கிகள் யாராயிலும் அலறி சாகாமல், படுக்கையில் கிடந்த அலறி ஒப்பாரி வைத்து மிருகங்களை போல சாகாமல் செத்தமயவனாதுண்டா? அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே எல்லா மனிதர்களுக்கும் மனப்போராட்டங்களும், மன தளர்வுகளும், மன குழப்பங்களும், மன சஞ்சலங்களும் இருக்கிறது. வாழ்வியல், உலக வாழ்க்கை அப்படிப்பட்டது. நீ பேராசை கொள்வாய் என்றால், நீ பேராசை கொள்வது உனக்கு கிடைக்கிறது என்றால், அதைவிட ஆபத்தான வியாதிகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது, மறந்து விடாதே. ஆகவே இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கிவிட்டு நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். யாருடைய ஆவி? மனுஷனுடைய, எல்லா மனிதர்களுடைய ஆவி, ஜீவனும் அவர்களுடைய பலவீனத்தை தாங்கும். சரீர பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள், துன்பங்களை தாங்கும். ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கப்படும்? உன் ஆவி முறிந்து விட்டால், உன் ஜீவன் உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாகிவிட்டால், உன் ஜீவாத்மா ஒரு கண்ணாடி பேழை, அந்த கண்ணாடி பேழையாகிய அந்த ஜீவாத்மா உனக்குள்ளே உடைந்து நொறுங்கி விட்டால் உன்னால் தாங்க முடியுமா? எந்த மனிதனால் தாங்க முடியும்? வசனம் சொல்லுகிறது, இதை அனுபவபூர்வமாக சாலமோன் அரசன் எழுதுகிறான். சாலமோன் ஞானி. அவன் 80 மனைவிகளும் 60 மனைவிகளும் 80 வைப்பாட்டிகளும் இருந்தார்களாம். இன்னும் ஏராளமான வைப்பாட்டிகள் இருந்திருக்கிறார்கள். தோராயமாக வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது வேத விற்பன்னர்கள் சொல்வார்கள், 600 முதல் 800 வரையான பெண்களோடு அவன் உறவு வைத்திருந்தான் என்று. நீதிமொழிகளின் புத்தகத்திலே சொல்லுகிறது, 60 மனைவிகளும் 80 வைப்பாட்டிகளும் இருந்தார்கள். அவன் பெண்களோடு இன்பம் உல்லாசம் அனுபவித்ததிலே முதல் நபர். அவன் சொல்லுகிறான், வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்காத எந்த இன்பங்களும் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தேன் என்று சொல்லுகிறான். பிரசங்கியின் புஸ்தகத்திலே பாருங்கள், படியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தை படியுங்கள். எல்லாவற்றையும் நான் உலகத்தில் சம்பிரமமாய் என்னை போல் அனுபவிக்கத்தக்கவன் யார் என்று கேட்கிறான். உன்னால கேட்க முடியுமா? விசுவாசியே, கிறிஸ்தவனே, பரிசுத்தவானே, உன்னால சொல்ல முடியுமா? உலகத்தில் எல்லாவற்றையும் நான் சம்பிரமமாய் அனுபவித்திருக்கிறேன், நான் விரும்பின அனைத்தையும் அனுபவித்தேன், என்னை போல் சம்பிரமமாய் அனுபவிக்கத்தக்கவன் யார்? அதனால தான் பொம்பளை பறிக்கைகளா இருக்காங்களோ ஆவி பெற்றவர்கள் எல்லாம். பொண்டாட்டி இருக்கிறா, பிள்ளை இருக்கு, அடுத்தவன் பொண்டாட்டிய படுக்கைக்கு கூப்பிடுறான். ஒவ்வொரு சபையிலையும் பல எல்லா சபையிலையும். நான் ஒருவேளை சிஎஸ்சி சபையை சார்ந்தவனால பந்தே கோசைக்காரனை சொல்றேன்னு நினைக்காத. நான் சார்ந்திருக்கிற சபையிலும் சபை மூப்பர்கள் பொம்பளை பொறுக்கிகளா இருக்கான். பொண்டாட்டி மாதிரி இருக்கா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு எல்லாம் படுக்கையை கூப்பிடுறான், அவளுக்கு எல்லாம் செலவுக்கு கொடுக்குறான். எல்லா கோயிலும் இப்படித்தான் இருக்கு. எல்லா கோயிலும், சகல ஆலயங்களும் சபைகளும் இப்படித்தான் இருக்கிறது.
இதை சொன்னா கேவலம். பொம்பளைங்க அதைத்தான் விரும்புறாங்க. இந்த பொறுக்கிகளோடு தான் சபை தலைவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற இந்த நாய்களோடு தான் பெண்கள் சுற்றுகிறார்கள். அவளை பத்தி பேசினா, அவனை பத்தி பேசினா இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அவ பொண்டாட்டியே கேட்டுட்டு போறான். ஆனா பாட்டிக்கு பொறுக்கல. இதுதான் சபை. எவ்வளவு சீர்கட்டு இருக்கிறது பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதையெல்லாம் கேட்கிற போது மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குமா தாங்காதா? ஆவியின் பலம், உன் ஆவி, உன் சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனாகிய ஆவி, அது தேவன் உனக்கு தந்தது. தேவன் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குகிற போதே தம்முடைய ஆவியை உனக்குள்ளே ஊதி இருக்கிறார். அந்த ஆவி, தேவன் தந்த ஆவி உன்னுடைய மனுஷ சரீரம், உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமானது. மாம்ச பலம், சரீர பலம் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு மாம்சத்துல சரீர கொழுப்பு ஏறி போச்சு உடம்புல. அது உன்னுடைய பலவீனங்களை தாங்கும். அந்த பலவீனப்பட்டு கஷ்டமா இருந்தா நீ ஒரு கோட்டர் அடிச்சுட்டா போதும். நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. உடம்பு இல்லையா, அதுக்கா இவ்வளவு நேரம் படுத்திருக்க, ஒரு கோட்டர் அடிச்சுட்டா போச்சு. ஆலோசனை யாரு? கிறிஸ்தவன். யாரு? டீக்கன். ஆலோசனை சொல்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை, பலவீனம் எங்க வரும்? ஆவியில பலவீனம் வருமா? வராது. ஆவிக்கு பலவீனமே கிடையாது. ஆவி பலம் உள்ளது, ஆரோக்கியம் உள்ளது, ஆவி சத்துவம் உள்ளது. ஆவியிலே நம்பிக்கையும் விசுவாசமும் மலைகளை பிளக்கும் தன்மை கொண்டது. சரீரம் பலவீனம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. உன் ஆவி பலமாய் உன் சரீரத்தில் இருக்கும் வரை உன் சரீரம் தளர்ந்து போகாது. ஆனால் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குவான். உன் சரீர பலவீனம், நீ உழைத்து வேலை செய்து கடினமாய் ரத்தம் அதாவது வியர்வை சிந்தி உழைத்து ஆவி சரீரம் பலவீனம் அடையும் போது களைப்படையும். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரே அடியா ஓடுனா சரீரம் களைப்படைந்துடும். அந்த களைப்பு வேறு, அந்த பலவீனம் வேறு. அந்த களைப்பை உன் ஆவி தாங்கும். உன் ஜீவனாகிய ஜீவாத்மாவில் இருக்கிற நிலை கொண்டிருக்கிற ஜீவ ஆவி அதை தாங்கும். ஆனால் அங்கே சொல்லுகிறார், மாம்ச பலவீனத்தை ஆவி தாங்கும். ஆனால் ஆவியின் பலவீனத்தை, உன் ஆவி முறிந்து போனால், உன் ஜீவாத்மா ஒரு கண்ணாடி பிள்ளையை போல் உடைந்து நொறுங்கி போனால் உன் ஆவி முறிந்து போகிறது. ஆவி உனக்கு அந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஐயோ இருதயம் பயங்கரமா களைக்குதே, இருதயம் பலவீனம் அடைந்திருக்கிறது, இருதயம் பலவீனம் அடைந்து விட்டது. நீ மருத்துவமனையில் சென்று ஒரு கார்டியாலஜிஸ்ட போய் பார்த்தேன்னா அவர் எல்லா செக்கப்பும் முடிச்சுக்கிட்டு சொல்லுவாரு, உன்னுடைய ஹார்ட் நல்லா தான் இருக்கு, ஒரு பலவீனமும் இல்லை, ஒரு வியாதியின் சிம்டமும் இல்லை. பின்ன ஏயா உனக்கு மனக்களைப்பு வருகிறது? இருதய களைப்பு ஏன் வந்தது? உன் மனம், உன் ஜீவாத்மா, உன் உள்ளான மனம், உன் மனசாட்சி பலவீனம் அடைந்து விட்டது. அது முறிந்து உடைந்து நொறுங்கி முறிந்து போய்விட்டது. உன் ஆவி முறிந்து போய்விட்டது. அது திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. ஒரு கண்ணாடி குடுவை இருக்கிறது, உன் கை தவறி கீழே விழுந்து உன் எதனால்? கவனக்குறைவினால். உன் கவனக்குறைவினால் உன் கையில் இருந்த கண்ணாடி பேழை, கண்ணாடி குடுவை கீழே விழுந்து சின்ன பின்னமாய் நொறுங்கி விட்டது. அதை உன்னால திரும்ப ஒட்ட முடியுமா? இல்ல. அது எந்த பகுதியில், உன் உடல்ல எந்த பகுதியில் பட்டாலும் கீறிடும். அதை சாமர்த்தியமாக அள்ளி வெளியிடத்திலே மனிதர் நடவாத இடங்களிலே தான் ஒதுக்க வேண்டும். அதுபோல உன்னுடைய கண்ணாடி பிள்ளையாகிய உன் ஜீவாத்மா, உன் இருதயம், உன் உள்ளான இருதயம், உள்ளான மனிதன் உடைந்து நொறுங்கி போனால் யாராலும் குணப்படுத்த முடியாது. எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாது. எந்த மனிதனாலும், எந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியாது. சாராயத்தாலும் குணப்படுத்த முடியாது. உல்லாசம் அனுபவிக்கிற, ஒரு உல்லாசம் தருகிற உல்லாச வாழ்க்கையை உன்னோடு அனுபவிக்கிற பெண்களாலும் அந்த உன்னுடைய
மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் உடைந்து போன உன்னுடைய ஆவியையும் உடைந்து போன உன்னுடைய இருதயத்தையும் நேர்படுத்தவோ செவைப்படுத்தவோ செம்மையாக்கவோ முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்றால் முடியும். ஒன்றே ஒன்றால் முடியும். நீங்கள் அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இங்க என்ன பார்த்தோம்? 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இதுக்கான மருந்து எங்க இருக்கு? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சினா மனப்பூர்வமான, அதாவது மனம் முழு மனமும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் நீ மகிழ்ச்சி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிருந்தால், மனுஷரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நீ மகிழ்ச்சி கொள்ள முடியாது. ஏதோ காரணங்களுக்காக அவர்களிடமிருந்து ஏதாயிலும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ சந்தோஷம் அவங்கள சந்தோஷப்படுத்துவ, நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்குவ. இல்ல, நீ விரும்புகிற மதுபானம் குடிச்சவனும் மதுபானம் அருந்தினவரும் கொஞ்ச நேரம் மனமகிழ்ச்சியா இருப்பான். போத தலைக்கேறது வரைக்கும் மனமகிழ்ச்சி அதுக்கு பிறகு போயிடும். பெண்களோடு உல்லாசம் அனுபவிப்பனும் சந்தோஷமா இருப்பான். அதனால பிடிக்க முடியாது. அந்த பெண்களையும் திமிர்த்து கொண்டு நடக்கிற அந்த பெண்களையும் அவர்களோடு உல்லாசம் அனுபவிக்க போகிற ஆண்களையும் பிடிச்சு நடத்த முடியாது. பயங்கர சந்தோஷ கழிப்புல இருப்பாங்க. கெட்டு பாழாகி நாசமாகி சாக்கடைக்கு போறது வரைக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ இங்கே மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. உணவிலும் மேலான மருந்து. உணவை போன்றது, ஆனால் உணவிலும் மேலான மருந்து ஔஷதம். மன மகிழ்ச்சி உன் தேவனாகிய கர்த்தரோடு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரோடு நீ சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கற்று தேர்ச்சி அடைந்து கர்த்தரோடு மன மகிழ்ச்சியா இருக்கிறாய் என்றால் நீ தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கிறாய். நீ தேவனோடு நடக்கிறாய், தேவனோடு வாழுகிறாய், தேவனோடு சஞ்சரிக்கிறாய். ஏனோக்கை போல. நன்றாக புரிந்து கொள். உலக துக்கங்கள், உலக மாமிச வாழ்வின் துக்கங்கள் ஒன்றும் உன்னை அணுக முடியாது. அதான் மன மகிழ்ச்சி. என் வீட்டுல நாளைக்கு சாப்பாடு இல்லையே, என் பிள்ளைக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமே, என் மனைவி மருத்துவமனையில படுத்திருக்கிறாளே, இந்த சஞ்சலங்கள் எல்லாம் தேவனோடு நீ உறவாடுகிற அந்த மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்திலே வராது. அதை புரிந்து கொள். இல்ல, நீ மனமகிழ்ச்சியாய் தேவனோடு மனமகிழ்ச்சியாய் சஞ்சரிக்கிறாய் என்று வேஷமிடுகிறாய் என்றால் உன் வீட்டாரை கூர்ந்து கவனிக்கிற போது, உன் நடத்தையை கூர்ந்து கவனிக்கிற போது அதை புரிந்து கொள்ளலாம். நீ வேஷம் போடுகிறாய், நீ வேடதாரி, பக்தி வேடம், பரவச வேடம் போடுகிறாய் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனம் முறிந்து போனவர்களுக்கும் மனமுறிவு கொண்டவர்களுக்கும் இருதயம் நொறுங்கி போனவர்களுக்கும் ஆவியிலே முறிவடைந்தவர்களுக்கும் ஜீவாத்மா உள்ளான மனிதன் அந்த கண்ணாடி பிள்ளையாகிய அந்த ஜீவாத்மா உடைந்து நொறுங்கி போனவர்களுக்கும் மிகுந்த மனவேதனையிலும் மன சஞ்சலத்திலும் மன முறிவிலும் சஞ்சலத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் ஆழ்ந்து கிடக்கிறவர்களுக்கு அது கர்த்தரோடு இணைந்திருப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்பது, கர்த்தரோடு சேர்ந்து பயணிப்பது, கர்த்தரோடு கரங்கோர்த்து நடப்பது, ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பது மிகுந்த மனமகிழ்ச்சி. அது மனமுறிவு கொண்டவர்களுக்கு, ஆவியிலே முறிந்து போனவர்களுக்கு, ஆவி முறிந்த ஆவி உடையவர்களுக்கு, இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, ஆவியிலே நொறுங்கி போனவர்களுக்கு அது மிகுந்த மருந்தாக இருக்கும். இது கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகள். இது நான் சொல்லலைங்க. யார் சொல்றா? அதிக ஞானவானாக பூமியிலே
சாலமோனை பார்க்கிலும் அதிக ஞானம் பெற்றவன், தேவனிடத்திலிருந்து ஞானம் பெற்றவன், ஞானமும் அறிவும் செல்வத்தையும் பெற்றவன் வேறு யாரும் இல்லை. அந்த ஞானியாகிய சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இங்க துக்கடா ஒரு 4 அல்லேலியா 10 ஆமேன், ஒரு 5-6 சோத்திரம் சொல்ல வாய திறந்தா 5-6 சோத்திரம், இதையெல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் பரிசுத்தவான். ஆத்மாக்களை மீட்டெடுக்கிறான். தன்னையே மீட்டுக்கொள்ள முடியாத, தன்னையே தான் விழுந்து கிடக்கிற பாவ சேற்றிலிருந்து தூக்கி கரையேற்ற முடியாத அந்த ஓநாய்கள், சாக்கடை நாய்கள், பன்றிகள் எல்லாம் சொல்லுகிறது, நாங்கள் மற்றவர்களை ரட்சித்தோம். நீ ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்க வேண்டும். இந்த ஓநாய்கள் எல்லாம் எங்கே என்ன சொல்லி அலறுகிறது என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 ஆகிய 20 வரையான வசனங்களை படித்து பாருங்கள், கருத்தூன்றி படியுங்கள். அது என்ன சொல்லுகிறது? இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள அப்போஸ்தலர்களும், கள்ள போதகர்களும், கள்ள ஜப வீரர்களும், கள்ள ஊழியக்காரர்களும் வீடு வீடாக ஜபிக்க பழகி காணிக்கைகளுக்காக ஜபிக்கிற இந்த ஓநாய் கூட்டம் சொல்லுவதற்கும் இந்த வசனத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் மரண பயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். ஒரு தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். வசனம் பொய்யா? கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறணும், ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? காற்றை பெறுகிறார்களா? தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இவர்களால் ஒரு ரட்சிப்பை, ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்க முடியாதவர்கள் வெறும் காற்றை, அசுத்த காற்றுகளை, அந்நிய காற்றுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆவி அபிஷேகம் கொடுக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்களிடம் ஓடினால் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் ஆத்ம வியாகுலங்களும் ஆவியிலே நொறுங்குதல்களும் உள்ளான ஜீவாத்மா நொறுங்கி போகுதலுமே மிச்சமாக இருக்கும். நீங்கள் சத்திய வேதத்தை ஞானமாய் கற்று அதிலே திளைத்து அதை தியானித்து அறிந்து உண்மை சத்தியம் எது என்று அறிந்து நீங்கள் கர்த்தரோடு இணைந்து வாழ பழகுங்கள். பணம் பணம் பணம், சொத்து, ஆடம்பரம், உல்லாசம் என்று அலைவாயானால் நீ ஊழியக்காரனாயிருந்தாலும் நரக பாதாளத்திற்கு செல்வாய். உங்களிடத்தில் ஆவி அபிஷேகம் இல்லை, தேவ ஞானம் இல்லை, சத்திய ஆவியானவர் இல்லை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற சத்திய தேவ ஆவியானவரே இன்றைய ஊழியக்காரர்களிடத்தில் இல்லை. பணம் 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 பணம், பொருள், சம்பாத்தியம், உல்லாச வாழ்க்கை, ஆடம்பரமாய் வாழ வேண்டும். இதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, வெள்ள வஸ்திரம் உடுத்தவனா இருந்தாலும் சரி, அங்கி போர்த்தினவனா இருந்தாலும் சரி, எல்லா ஓநாய்களும் கதை சொல்லிகள், கட்டுக்கதைகளையே பேசி, கண்ட கதை, கேட்ட கதை இவைகளையே பேசி அந்நிய ஆவிகளையே உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு அழகீர்கள் என்றால் நாசத்தை அறுவடை செய்வீர்கள். அங்கே சொல்லுகிறார் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து எது? சத்திய ஆவியானவர் அருளுகிற, சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை வழிநடத்துகிற சத்திய தேவாவியானவர்கள் அருளி தந்திருக்கிற சத்திய வேத வசனங்கள் அனைத்தும் நல்ல ஔஷதம். நீ மன மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு துக்கத்திலும் சந்தோஷமாயிருப்பாய், இல்லாமையிலும் சந்தோஷமாயிருப்பாய். கேரளாவில் சாது கொச்சுண்ணி ஒரு ஒளியக்காரர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வீடு முழுவதுமாய் கொள்ளையடிக்கப்பட்டு ஒடுக்க ஒரு துண்டு வஸ்திரம் கூட இல்லாத நிலையிலும் துக்கத்தின்றே பானபாத்திரம் என்று ஒரு பாட்டை பாடியிருப்பார். அதான் விசுவாசி. தன் மனைவி பிள்ளைகளுக்கோ உடுக்க உடையில்லை, உணவில்லை, எதுவும் இல்லை. வீட்டிலிருந்து அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, தீவைக்கு எரிக்கப்பட்டு விட்டது கொள்ளையர்களால், மத துரோகிகளால். அவர் அப்போதும் பாடுகிறார், துக்கத்தின் பானபாத்திரம்
கர்த்தா என்ற கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி நான் உண்மை துதிப்பேன் என்று உன்னால முடியும். நீ மேடையில நின்னே ஒப்பாரிக்கிற, பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, 0 பேலன்ஸ்ல இருக்குன்னு நீ பணம் சம்பாதிக்கவா ஒழித்துக்கு வந்தாய்? எனக்கெல்லாம் தீர்க்க தரிசி பட்டம், உலக தீர்க்க தரிசி பட்டம். இவர்களை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு காணிக்க தர்றதுக்கு கொஞ்சம் ஓநாய்கள், திருட்டு நாய்கள் திருடித்தான் தர்றான், அவன் உழைச்சி தரமாட்டான். ஆகவே அருமையானவர்களே, மனமகிழ்ச்சி நல்ல அவசதம். மனமகிழ்ச்சிக்கு அடையாளம் எல்லா துக்கத்திலும், எல்லாம் இழந்துவிட்ட நிலையிலும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து ஒருவன் பாடுகிறான் என்றால் அதுதான் மனமகிழ்ச்சி. அந்த துக்கத்திற்கு, அந்த ஆற்ற முடியாத, தாங்க முடியாத துக்கத்திற்கு அவனுக்கு நல்ல மருந்து கர்த்தருடைய வேதம். என்றாவது படித்திருக்காயா? முறிந்த ஆவியோ எலும்புகளை உணர பண்ணும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவின்னா தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே மிகுந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும், தேவனுடைய வார்த்தைகளில் மனமகிழ்ச்சியும் உனக்கு இல்லை என்றால், அந்த அனுபவத்திற்குள் நீ இன்னும் வரவில்லை என்றால், உன் ஆவி ஒரு சூழ்நிலையிலே உடைந்து நொறுங்கி, உன் இதயம் நொறுங்கி புண்ணாகி, ஆவி ஆத்ம வியாகுலத்தோடு நீ வேதனைப்படுகிற போது உன் உடல் எலும்புகள் அனைத்தும் நரம்புகளைப் போல உலர்ந்து காய்ந்து போகும். ஆனால் நல்ல விசுவாசி என்றும் ஒன்று போல இருப்பான். அவனுக்கு எலும்பு உணராது, காய்ந்து போகாது, அவன் உடலும் காய்ந்து போகாது. அவர்கள் எப்பொழுதும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் தேவ பலத்திலே நிலைத்திருப்பார்கள். அவர்கள், ஏனெனில் அவர்கள் சத்திய வேதத்திலே சத்திய ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாய் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலும், சத்திய ஆவியானவரோடு உள்ள ஒன்றிணைப்பிலும், பரிசுத்த தேவ வார்த்தைகளில், சத்திய வேத வசனங்களோடு அதிலே திளைத்திருக்கிற, நிறைந்திருக்கிற, அதிலே காத்திருந்து தியானிக்கிற அனுபவங்களிலும் இணைந்து ஒன்றாக இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, எப்பொழுதும் எவ்வேளையிலும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக வாழ பழகுங்கள். மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய பேரின்ப வாழ்வையும் உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.